ஜெய் பீம். நம்ம தமிழ்நாட்டில் தங்கம்ன்றது எங்கேயும் போகல, நம்ம நாட்டிலே இருக்குது. எங்கே? நம்ம தமிழ்நாட்டில். தங்கம்ன்றது என்ன தெரியுமா? குப்பை, சாக்கடை எந்தெந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணாவே கோல்டு ஆகிடும். எப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு மருத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல், அதுக்கு எதுக்கு கட்டுறாங்களோ தெரியல. நம்ம இந்த குப்பை சாக்கடை எல்லாமே கிளியர் பண்ணாவே மருத்துவமே தேவையில்லைங்க. இருக்கிற மருத்துவம் போகாதா? அது புதுசாக ஒரு மருத்துவம் கட்டுறாங்க. எதுக்கு? நம்ம மலேரியா, டெங்கு காய்ச்சல் எல்லாமே வர்றதுக்கு காரணம் எது? சாக்கடை, குப்பை. எல்லா இடத்துலையுமே குப்பை சாக்கடை எதுவுமே இல்லைன்னாவே போதும், நமக்கு கோல்டு கிடைக்கிற மாதிரி நம்மளோட ஹாஸ்பிட்டல் செலவு குறையும், நம்ம ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அங்கங்கே குப்பை சேர்த்துடுறீங்க, சாக்கடை தான், சாக்கடை தண்ணி, கழிவு நீர். அரசாங்கம் அது பார்த்தா போதுங்க. அங்கங்கே ஏரியில் வீடு கட்டுறாங்கன்றாங்க. சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ஏரியில் தான் பில்டிங் கட்டுறாங்க. அவங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம எல்லா இடத்துல நீட்டாக வச்சுக்கணுங்க, அது போதுங்க. நம்ம புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி 30,000 கோடி 40,000 கோடி கட்டிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. இருக்கிற மருத்துவம் போகிறதா? சாக்கடை, குப்பை இது எல்லாமே எல்லா இடத்துல நீங்கள் கிளியர் பண்ணவே நமக்கு எந்த நோயும் வராது. அது ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க தெரியல. எல்லா கட்சிக்காரங்க வர்றாங்க, நான் மருத்துவம் கட்டுறேன், இவ்வளோ கோடிக்கு கட்டி முடிக்கிறேன்ன்றாங்க. எல்லோரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் குப்பை க்ளீன் பண்ண மாட்டேன்றாங்க. சாக்கடை அங்கங்கே தண்ணியாக இருக்குது, அந்த சாக்கடை எடுத்தாவே போதுமே, எந்த கொசு வராது. எவ்வளோ சுகாதாரம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுங்களா? இது எப்போ புரிஞ்சுக்குவீங்களோ? எல்லாம் மாநாடு போடுவீங்க, கும்பலாக சேருவாங்க. ஆனால் அந்த குப்பை மட்டும் எடுத்து தனியாக போட மாட்டாங்க. அங்கேயே சாப்பிடுவாங்க, அங்கேயே போட்டுருவாங்க. நம்ம விஜயகாந்த் அண்ணன் இருக்கார், நம்ம விஜய் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஆனால் கூட்டமாக வர்றாங்க, எல்லா கட்சிக்கும் கூட்டமாக போகிறாங்க. ஆனால் குப்பை மட்டும் அங்கேயே இருந்தால் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சாக்கடை அங்கே தான் இருக்கும், ரோடு அங்கங்கே பள்ளமாக இருக்கும். ஆனால் ஹெல்மெட்டு போட்டு போகணும். அந்த மேடு பள்ளம் சரி பண்ண மாட்டாங்க. எப்படிங்க இது? வசூல் மட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசாங்கம் இது பார்க்கணுங்க, எங்கே சாக்கடை இருக்குது, எங்கே குப்பை இருக்குது, அது கிளியர் பண்ணவே போதும், மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி. ஜெய் பீம். தப்பாக இந்த மன்னிச்சிங்க.